Hello மக்களே, this is UNBOX. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்வீட் குழி பணியாரம். அரிசி மாவு, வாழைப்பழம், தேங்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, நெய்யெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டான ஒரு குழி பணியாரம் பண்ண போறோம். இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பச்சை அரிசி எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமேட்டு எடுத்து இந்த மாதிரி சுத்தமாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அரிசி கையிலேருந்து கீழே விழுகணும். அதுதான் பதம் நமக்கு. அரிசி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் குறகுறன்னு தான் இருக்கும். அதனால் சளிச்சிட்டு திரும்ப இன்னொரு தடவை போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபைனாக ஒரு பவுடர் கிடச்சிடும் நமக்கு. வாழைப்பழம் நம்ம 2 எடுத்துக்க போகிறோம். நல்லா கழிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 கிஸ்பீஸ் நம்ம போட்டுக்க போகிறோம். சுகர் ஒரு கப் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 யூஸ் பண்ணியிருப்பேன். ஏலக்காய் சுகர் ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பேர் தான் ஐசிங் சுகர். தேங்காய் பால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி ஃபைனாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் வதக்கி வச்சுக்கோங்க. நெய் 5லேருந்து 6 ஸ்பூன் இருக்கணும். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கு 2 ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும். உப்பு இந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு சேர்த்துருக்கோம். இதை நான் வந்துட்டு அந்த ஐசிங் சுகர் கூட சேர்த்து அரைச்சிருப்பேன். நெக்ஸ்ட் நாம் பேட்டர் ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்கு அரிசி மாவு, வாழைப்பழம் முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னா இந்த வாழைப்பழமும் அரிசி மாவும் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இதே போல் உங்களுக்கு பதமாக கிடைக்கும் மாவு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். 5லேருந்து 6 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். நெய் சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் நாம் ஆப்போச்சோட சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நெக்ஸ்ட் நாம் அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடரை சேர்த்துக்க போகிறோம். சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இந்த வாழைப்பழம் போட்டிருக்க மாவு இதெல்லாமே சேர்ந்து இந்த சுகர் பவுடரோட சேர்த்து இந்த அளவுக்கு நமக்கு லிக்விடாக கிடச்சிரும். இதான் பதம். இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு மாவு சரியாக கிடைக்காது. இதே போல் கிடைக்காம ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு கெட்டியான பாகத்தில் மாவு ரெடியாக இருக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக மாவு பொங்கி வந்திருக்கும். அதை அப்படியே நம்ம சின்ன சின்ன குழியில் ஊற்றி எடுத்தோம்னா பணியாரம் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம குழி பணியாரம் ஊற்ற வேண்டியதான். சட்டியை வந்துட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழி பணியாரம் ஊற்றுன உடனே சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ குழியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நான். அதாவது 3/4 எண்ணெய் இருக்கணும். அதே மாதிரி 3/4 தான் நம்ம மாவு ஊற்றணும். 3/4 மாவு ஊற்றிட்டு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படி ரெஸ்ட் விட்டிங்கன்னா அதுவே பொரிஞ்சு இப்போ ப்ரௌன் கலரில் நமக்கு சைடெலாம் மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், சைடில் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. கரெக்டாக இன்னும் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நமக்கு பதம் சூப்பராக கிடச்சிரும். லைட்டாக அது மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டிலேருந்து மாவு கரெக்டாக வெளில வந்திருக்கும். அதாவது குழிப்பணியாரம் வெளில வந்திருக்கும். கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுதான் பதம்னு அர்த்தம். நம்ம ஒரு குழியில் உள்ள பணியாரத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நமக்கு சூப்பராக பொன் முறுவலில் வேறு லெவலில் சூப்பரான ஒரு குழி பணியாரம் கிடச்சிருக்கும் நமக்கு. தேங்காய் ஃப்ளேவரில் உள்ளே போட்டிருக்க தேங்காயோட திராட்சையோட சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நமக்கு குழி பணியாரம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பார்க்கவே ஒரு சின்ன சைஸில் உள்ள குலோப் ஜாம் சைஸில் நமக்கு சூப்பராக கிடைக்கும். நமக்கு பிகினர்ஸ்லேருந்து யாராவது செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே திஸ் இஸ் UNBOX. See you guys in new video. Bye bye.